சேகர்பாபு அவர்கள் இந்த முப்பெரும் விழாவை எதற்காக நடத்துகிறோம், ஏன் நடத்துகிறோம், என்ன அடையாளம் என்று நாலடியாரை போல நச்சுன்னு சொன்னாருங்க. பெரியார் என்கிற பிம்பரம் என்ன, அவர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன, அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே சமநிலையிலே வாழ முடியாது. அவர் கொள்கையை ஏந்தி இந்த தமிழ்நாட்டுக்காக 60 ஆண்டு காலம் உழைத்த உத்தமர் அண்ணா அதனை செவிமடித்து அந்த இயக்கத்திற்கு 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்த அண்ணன் கலைஞர் இதையெல்லாம் இங்கே பெருமையாக சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வட சென்னையை என்றைக்கும் பிரித்து பார்க்க முடியாது. நான் திருவண்ணாமலைக்காரன். தமிழ்நாட்டிலே இங்கே ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்டம், கன்னியாகுமரி ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டிலே 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது. எத்தனை வருவாய் மாவட்டம் இல்லாத எங்களுக்கு இல்லாத புகழ் இந்த வட சென்னைக்கு இருக்கு சொன்னால் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த இடம் இந்த வட சென்னை. ஆனால் பெரியாருடைய பிறந்த விழா, பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த விழா, இந்த இயக்கம் பிறந்த விழாவை மூன்றையும் சேர்த்துத்தான் கலைஞர் முப்பெரும் விழா என்று அவர் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார். எனவே அவர் வழியிலே தமிழ்நாட்டிலே இந்த முப்பெரும் விழா என்பது பொதுக்கூட்டமாக, கவியரங்கமாக, இப்படி பல்வேறு வகையிலே பரிணாமம் செய்யப்பட்டு இந்த விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சேகர்பாபு அவர்கள் இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இளைஞருக்கு பாசறை கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 50 ஆண்டு காலம் அல்ல, நான் எப்பொழுதும் விழிப்பதுண்டு. திராவிட இயக்கம் என்பது 5 தலைமைகளை கொண்டிருக்கிற இயக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு முதல் தலைமை என்று சொன்னால் தந்தை பெரியார், 2ஆம் தலைமுறை திராவிட இயக்கத்தினுடைய 2ஆம் தலைமுறை எது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா, 3ஆம் தலைமுறை எது என்று சொன்னால் அண்ணன் கலைஞர். திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஏந்தலாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் 4ஆம் தலைமுறை. அவரோடு தமிழ்நாட்டினுடைய பணிகள் நிறைவடையும் என்று சொன்னால் இன்னும் தமிழ்நாட்டிலே ஏராளமான பணிகள் தமிழனுக்காக உழைக்க வேண்டியிருக்கிறது என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறவர் தான் இளவல் மாண்புமிகு உதயநிதி 5ஆம் தலைமுறை. அதனால்தான் 5ஆம் தலைமுறை என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த அழைப்பிதழ் கூட தம்பி உதயநிதியை மிக அழகாக அற்புதமாக 5ஆம் தலைமுறை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 5ஆம் தலைமுறையாக இருக்கிற நம்முடைய அருமை சகோதரி இளவல் உதயநிதியினுடைய அவருடைய அணிதான் இந்த இளைஞரணி. அந்த இளைஞரணி தான் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கிற இளைஞரணி தம்பிமார்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக அரணாக இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளைஞரணியாக இருப்பவர்கள் நீங்கள் கொள்கை ரீதியாக வளர்ந்தால்தான் நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியும். கூட்டத்தை கேட்கிற கூட்டம் என்பது வேறு, கூட்டத்தை பார்க்கிற கூட்டம் என்பது வேறு. நான் கூட்டத்தை கேட்கிற கூட்டத்தை தான் நான் பேச முடியும். கூட்டத்தை பார்க்க வந்த கூட்டத்தை பற்றி கீர்த்தனா அவர்கள் தன்னுடைய உரையில மிக சிறப்பாக நாசுக்காக எடுத்து சொன்னார்கள். அதையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். இங்க வந்திருக்கிற கூட்டம் பாசறை கூட்டம் என்பது கேட்கிற கூட்டம். நீங்கள் கேட்கிறது மூலமாகத்தான் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும். நான் ஒரு காலத்தில் கேட்கிற கூட்டம் உங்களைப் போல எந்த அமைப்பிலே கேட்கிற கூட்டம் என்று சொன்னால் அப்பொழுது திராவிட முன்னேற்றத்துக்கு 2 அமைப்பு தான். ஒன்று திராவிட முன்னேற்ற தாய் கழகம், இன்னொன்று மாணவர் அணி. நானெல்லாம் திமுகவிலே மாணவர்களில் இருந்து கொள்கையை கேட்டதால் தான் இவ்வளவு நேரம் நான் நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது. இயக்கத்தில் இருக்கிற தம்பிமார்கள் லெட்டர் பேடை அழகாக போட்டுவதன் மூலமாக நீங்கள் நிலைத்துக் கொள்ள முடியாது. சில பேருக்கு அந்த வியாதி உண்டு. லெட்டர் பேடில் தலைவர்கள் இப்படி பெருசு பெருசாக போட்டு ஏமாத்தலாமான்னு, அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. கொள்கைகளை புரிந்து கொண்டு உழைக்கிறவர்கள் இருக்கிறார்களே,
அவர்கள் இந்த இயக்கத்தில் நீண்ட நாள் நிற்க முடியும். அதற்கு உதாரணம், நான் மாணவர் அணியிலே நான் கொள்கை ரீதியாக வளர்ந்த காரணத்தினால்தான் இவ்வளவு நேரம் நிற்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் எங்கேயோ கிராமத்தில் திருவண்ணாமலைக்கும் பக்கத்தில் 9 கிலோமீட்டர்ல ஒரு பத்து போவாத ஊரில் பிறந்த ஏவாவேலு இன்றைக்கு நான் கோட்டையிலே உட்கார்ந்து அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு கொள்கை தான் காரணம், அது உழைப்பு தான் காரணம். ஆனால் தான் சேகர் பாபு தன்னுடைய உரையை நிறைவு செய்கிற பொழுது நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உழைப்பு தேவை என்று 3 முறை உழைப்பை பற்றிய பேசினார்கள். நான் 1 2 உங்களிடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேரம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 22/8/1937 அவருக்கு வயது 28. நான் ஏன் உங்களெல்லாம் கொள்கிறேன் வளர்ந்து சொல்றதுக்கு காரணம் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா 28/22/8/1937 வயது 28. திருச்சியம் பக்கத்தில் இருக்கிற துறையூரில் ஒரு பகுத்தறிவு மாநாடு நடைபெறுகிறது. இந்த பகுத்தறிவு மாநாட்டை நடத்தியவர் பெரியார். அந்த மாநாட்டில் 28 வயதே நிரம்பி இருக்கிற ஒரு இளைஞர் பேசுகிறார். பேரறிஞர் அண்ணா, தமிழ் மொழிக்கு ஆபத்து, இடஒதுக்கீடுக்கு ஆபத்து, இந்து அறநிலையத்துறைக்கு ஆபத்து என்று சொன்னால் நம்முடைய முப்பாட்டன் நீதி கட்சி, நம்முடைய தாய் கழகம் திராவிட கழகம், அதுக்கு முன்னே முப்பாட்ட கட்சி எது நமக்கு என்று சொன்னால் நீதி கட்சி. நீதி கட்சி 1920 ஆட்சிக்கு வந்து விடுகிறது. ஆட்சிக்கு வந்த அந்த நீதி கட்சி தான் அது வரைக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலைக்கு அதுதான் போக்குறது. இங்கே கூட நம்முடைய கீர்த்தனா அவர்கள் குறிப்பிட்டார், நீங்க புரிஞ்சீங்கன்னு தெரியல எனக்கு. அது 2 பேரில் சொல்லிட்டு போச்சு. கடவுள் என்று ஒன்று இருப்பானே, ஆனால் அவன் அனைவரையும் சமமாகத்தானே பார்ப்பான். முற்போக்கப்பட்ட இனம் என்று தன்னை சொல்லிக் கொண்ட ஒரு இனம் கடவுளையும் நம்மையும் வேறுபடுத்தியது. கடவுள் வேறுபடுத்தல, ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப வேண்டியவர் நம்ம சேகர் பாபு. அதனால் சொல்றேன், கடவுள் நம்மளை வேறுபடுத்தல, கடவுளையும் நம்மையும் வேறுபடுத்தியவர் முற்போக்கு இனம் என்று சொன்ன ஒரு பட்டயர் இனம். அவர்கள் தான் சொன்னார்கள் கடவுள் ஒன்று இருக்கிறார். அவர் நெத்தியிலே பிறந்தவன் பிராமணன், புஜத்திலே பிறந்தவன் சத்திரியன், இடுப்பிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன். யாரு? நாமெல்லாம் சூத்திரன், காலிலே பிறந்தவன் என்று வேறுபடுத்தினான் என்று சொன்னவன் ஒரு முற்போக்கு இனம். அதை உடைத்து எறிந்தவர் இந்தியாவில் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார். அதனால் தான் சொன்னேன், அவர் பிம்பத்தின் 1000 வருஷத்துக்கு யாராலும் உடைக்க முடியாது. ஒரு பிம்பத்தை யாராலும் உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் அன்றைக்கு 1920 திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற நம்முடைய முப்பாட்டங்கட்சி நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. அந்த ஆட்சியில் தான் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. இடஒதுக்கீடு என்பது அதற்கு முன்னால் மொத்தமும் அவர்களே என்று இருந்ததை மாற்றி ஒரு டசன், அப்பெல்லாம் டசன் தான், அப்பெல்லாம் சதவிகிதம். நீதி கட்சி காலத்தெல்லாம் டசன், டசன் என்ன 12 அர்த்தம். அந்த 12 பேரும் முற்போக்கினம் அரசு பதவியில் இருந்தது எல்லாம் அந்த ஆட்சி தான். இந்த 12 யாராருக்கு இடம் தரணும் என்று முடிவு பண்ணி சூத்திரால் என்று சொல்லப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நமக்கு எவ்வளவு, மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு, ஆதி திராவிட அன்பு சகோதரர்களுக்கு எவ்வளவு, முற்போக்கு இனம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு என்ற இடஒதுக்கீடை தந்தது நீதி கட்சி. அதோடு மட்டுமல்ல, தர்ம சிந்தனை உள்ளவன் தனக்கு பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, குழந்தையே பிறக்கல, இருப்பதோ 100 ஏக்கரா 50 ஏக்கரா, இந்த நிலத்தை என்ன செய்வது என்று எண்ணிய காலத்தில் தர்ம சிந்தனை உள்ள என்ன எழுதி வைத்தான்னா திருக்கோயிலுக்கு எழுதி வைத்தான். தன்னுடைய நிலங்களை எல்லாம் குழந்தை இல்லை, வாரிசு இல்லை என்று இருந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய நிலத்தை திருக்கோயிலுக்கு எழுதி வைத்தார்கள். அந்த திருக்கோயிலுக்கு எழுதி வைத்த நிலத்தை கூட முற்போக்கு இனம் என்று சொன்னவர்கள் ஆட்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், அத்தனையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நீதி கட்சி வந்துதான் இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி அந்த நிலத்தை எல்லாம் திருக்கோயிலுக்கு கையகப்படுத்தினார்கள்.
நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நிலையை 1921க்கும் 37க்கு இடைப்பட்ட காலத்திலே இவைகளெல்லாம் நீதி கட்சி முடித்து தந்தது. ஆனால் 37 அண்ணா பேசுகிறார், அதற்கெல்லாம் ஆபத்து வந்து விட்டது. இந்து அறநிலையத்துறை சட்டம் என்பது நீதி கட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. நீதி கட்சிக்கு பின்னால் அதற்கு ஒரு ஆபத்து வந்தது என்பது அண்ணாவே பேசுகிறார். பகுத்தறிவு மாநாட்டில் என்ன பேசுகிறார்? தமிழ் மொழிக்கு ஆபத்து, இடஒதுக்கீடுக்கு ஆபத்து, இந்து அறநிலையத்துறைக்கு ஆபத்து என்று அவர் பேசுகிறார். பேசிட்டு சொல்றார், தமிழா நீ ஜாக்கிரதையாயிரு, உஷார் உஷார், இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். தமிழா ஆபத்து வந்து விட்டது, உஷார் உஷார் என்று அண்ணா அவர்கள் 38 பேசுறார், 37 பேசுறார். அதையும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறேன். 67 இதே சென்னையில் விருகம்பாக்கம் மாநாட்டில் ஜனவரி 1ஆம் தேதி அண்ணா பேசியிருக்கிறார். மொழி, மானம், பண்பாடு, இலக்கியங்கள் இதற்கு ஆபத்து வந்து விட்டது. இந்த ஆபத்தை நேர்க்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தால்தான் ஆபத்தை தவிர்க்க முடியும். 67 ஜனவரியில் பேசுறார் அண்ணா. 37 ஆபத்து ஆபத்து ஆபத்துனர். தமிழ்நாட்டு மக்களே உஷார் உஷார்னார். ஆனா அது நீக்கணும், பேசி மாத்திரம் பயணம் அல்ல, ஆட்சி கட்டிலுக்கு வந்தால்தான் இவைகளெல்லாம் நீக்க முடியும் என்று அண்ணா சொன்னார். ஆனால் தான் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த உடனே பெரியார் சொன்னார், தமிழர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்வேன், திமுக கழகத்திற்கு உழுது பயிரிட்டவர் அண்ணா. சொன்னது பெரியார். திமுக கழகம் என்கிற இந்த நிலத்தை உழுது பயிரிட்டவர் அண்ணா. அதற்கு நீர் பாய்ச்சி நல்ல விளைச்சலையும் தந்து நாட்டு மக்களுக்கு பயன்பட கொடுத்தவர் கலைஞர். இது சொன்னது பெரியார். இன்றைக்கு பெரியாருடைய சமதர்ம கொள்கையும் அண்ணாவின் தமிழ் இனமான பண்பாடும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சமூக நீதி கோட்பாடையும் ஒன்றாக திரட்டி நடத்துகிற ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி. அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாக. இன்விடேஷன் எப்போ போட்டாலும் எத்தனை நாளைக்கு தான் ரூம் போட்டு சிந்திப்பாருன்னு தெரியல உங்க சேகர் பாபு. நான் இந்த இன்விடேஷன் போட்டிருந்தா என்ன போட்டிருப்பேன்? 30 விழா, திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 30 விழா, சிறப்பு பேச்சாளர் சேகர் பாபு, துணை பேச்சாளர் சகோதரி இல்ல மகள் கீர்த்தனா, இப்படிதான் நான் போட்டிருப்பேன். சிந்திக்கிறார், சிந்தனை ஆற்றல், சிந்திக்கிறார். எப்போ வந்தாலும் இந்த தென்சென்னை மாவட்டத்துக்கு வந்தால் நான் தலைப்பு தான் பார்ப்பேன். சிந்தித்து என்ன போடுறார்? கீர்த்தனாவுக்கு ஒரு தலைப்பு தரார், திராவிட மாடலே தீர்வு. நாம படுற கஷ்டத்துக்கெல்லாம் எதிராக தீர்வுனா திராவிட மாடலே தீர்வு. இப்படி சிந்திக்கிறார். எனக்கு என்ன சிந்திக்கிறார்னா தலைப்பு, மானிடம் காக்கும் திராவிடம், மானிடம் காக்கும் திராவிடம். உடனே எங்க மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டியதாகுது. மானிடம் காக்கும் திராவிடம் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு, போய் நேராக பேசிட்டு வந்துட முடியாது. பிரசன்னா மாதிரி 2 சத்தங்கத்தம் போட்டு மிரட்டிவிட்டு வர முடியாது. இப்படி சிந்தனையோடு இப்படி சிந்தி தலைப்பு போட்டிருக்கிறாருன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. மானிடம் என்பதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் மனித வாழ்க்கை என்று பொருள். மனித வாழ்க்கை, மானிடம். யாராலும் மானிடம்னு வார்த்தை பயன்படுத்தினா அதுக்கு பேர் மனித வாழ்க்கை என்று பெயர். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் சொன்னால் மனித சமூகம் என்ற பொருள் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆக என்னன்னா, இந்த திராவிட மாடல் என்கிற திராவிடம் தான் மனித வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக ஊன்றுகோலாக இருக்கிறது திராவிடம். இப்படி சிந்தித்து ஒரு தபால் தலை போட்டு இருக்கிறது 4 எங்களுக்கு குறைஞ்சு போகுது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த மானிடம் அனைத்தே ஒன்று பார்க்கிற பொழுது இந்த மானிடம் என்கிற மனித வாழ்க்கைக்கு எவைகள் தேவை? மனிதர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். மனிதனுடைய கலாச்சாரம், அறிவு, நாகரிகம் இவர்களெல்லாம் பேணி காக்க வேண்டும். அப்படிதான் அது மனித வாழ்க்கை.
எல்லாம் எப்படி மனித வாழ்க்கையா இருக்க முடியும்? கால்நடை இருக்கிறது நம்மை போல கூடி வாழ்கிறதா? ஆக மனித வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை. மானிடம் என்பது சாதாரணமான அல்ல. மானிடம் என்பது மனித வாழ்க்கை, மனித சமூகம். அந்த சமூகம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜனநாயகத்தில் ஆட்சி இருந்திருக்கிறது. இந்த மனித சமூகத்துக்கு உதவியாக இருந்த ஆட்சி எது? உதவிய தலைவர்கள் யார்? இந்த மனித சமுதாயத்திற்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் யார்? உதவியவர்கள் யார்? வறுமை கோட்டிலே வாடிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை கைதூக்கி விட்டவர்கள் யார்? அப்படி பார்க்கிற பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கம் உதவி இருந்தாலும் கூட நம் கண்ணுக்கு தெரிந்திருந்தது. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் நானோ என்னுடைய அன்பு சகோதரர் சேகரபாபோ நாங்களெல்லாம் அமைச்சர்கள் இடம்பெற்றாலும் கூட மகிழ்ச்சியாக இடம்பெற்ற காலமா? நாங்கெல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் அமைச்சரவையில் அன்றைக்கு பதவி பொறுப்பேற்றோமா? ஒரு பக்கத்தில் ஆளுநர் அறையிலே முதலமைச்சருடைய பதவி பிரமாணம் எடுக்கிற பொழுது என்றைக்கும் கேட்காத ஒரு ஓங்கார குரல், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் என்று ஒலிக்கிற பொழுது அந்த ஒலியை கேட்டுவிட்டு வெளியே வந்தோம் என்று சொன்னால் ஆம்புலன்ஸ் வண்டித்தான் சாரச்சாரையாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த காவேரி ஆஸ்பத்திரிக்கு போச்சு, ஜிஹெச்சிக்கு போச்சு, அப்போ மருத்துவமனைக்கு, சென்னையில் எத்தனை மருத்துவமனை இருக்கிறதோ அத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு. போன இடத்துல காப்பாற்ற முடியாத நிலையில் ஆக்சிஜன் கூட இல்லாத நிலையில் தான் ஆட்சி பொறுப்பேற்றோம். ஆனால் 3 மாத காலத்தில் இந்த கொரோனா என்கிற கொடி வியாதி தமிழ்நாட்டை இல்லாத ஜீரோ ஆக்கிய வரலாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதி. உயிரை காப்பாற்றிய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இல்லை என்றாவது மறுத்து விட முடியுமா? ஆக இந்த மனித சமுதாயத்திற்கு முதலாக எடுத்துக்கொண்ட அவதானே இப்ப ஓரணியிலே தமிழ்நாடு ஒரு அற்புதமான சொற்றோடு மனித வாழ்க்கையை பின்னி பிடித்திருக்கிறாரு. மானத்தை காப்போம், மண்ணை காப்போம், மொழியை காப்போம் என்று 3 தாரமருதோடு தமிழர்களே ஒன்றிணைவோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடரிலே நாம் அனைவரையும் இணைத்திருக்கிறாரு. மண்ணை காப்போம் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு என்ன புரிகிறது? பாசறையிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பிமார்களே, இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை நீங்கள் தமிழ்நாடு மூலம் பறைசாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதான் சொல்லுகிறேன். மண்ணை காப்பாற்றுவது என்று சொன்னால் என்ன? நம்முடைய மண்ணுடைய பெருமை. இந்த மண்ணுக்கு வரலாறு 5300 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது. வள்ளுவனை பற்றி பெருமையாக பேசுகிற போது 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் வள்ளுவன் பிறந்தான், வள்ளுவன் நமக்கு பொதுமறையை தந்தார் என்று பேசுவோம். தொல்காப்பியரை பற்றி நாம் கொடுக்கிற பொழுது 4000 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே சங்க இலக்கியம் வந்தது, தொல்காப்பியர் இலக்கணம் தந்தார் என்று பேசுவோம். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆய்வின் மூலமாக 5/3/2003 ஒன்றை பறைசாற்றினார்கள். வேறொன்றுமல்ல, கீழடி என்று மதுரைக்கும் பக்கத்தில் ஒரு கீழடி என்கிற ஒரு அருங்காட்சியகம் திறந்து வைத்திருக்கிறேன். தொல்துறை முறையாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு இரும்பு வாள். அந்த இரும்பு வாள் எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது என்பது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. பூனாவில் இருக்கிற ஆய்வு கூடத்திற்கு அனுப்பினோம், பெங்களூரில் இருக்கிற ஆய்வு கூடத்துக்கு அனுப்பினோம். இந்த 2 ஆய்வு கூடம் இந்தியாவில் இருக்கிற ஆய்வு கூடம், அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்தில் இருக்கிற பீட்டா என்கிற ஆய்வு கூடத்திற்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும். உலக நாட்டுக்கெல்லாம் உச்சமாக இருக்கிற அமெரிக்காவினுடைய ஆய்வு கூடத்தினுடைய பெயர் பீட்டா என்கிற ஆய்வு கூடம். அந்த இரும்பு வாளை அங்கே ஆய்வு செய்தவர்கள் பெங்களூரு ஆய்வு கூடத்தில் இருக்கணும்னு சொன்னா. இந்த வாள் 5300 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தயாரிக்கப்பட்டது. பூனாவில் இருக்கிற ஆய்வு கூடம் சொன்னா அதே அவன் வழிபடிந்தான். இந்த வாள் தயாரித்த ஆண்டு 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அமெரிக்கா என்பது நம்முடைய மாநிலத்தில் ஒன்றா? அமெரிக்காவினுடைய
அதே பீட்ட ஆய்வகம் என்ன சொன்னான் தெரியுமா? இது 5300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இது கண்டுபிடிக்கப்பட்டது என்பதைத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார். தமிழோட வரலாறு என்பது எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது எங்களுடைய மண்ணின் பெருமை. எங்கள் தமிழ்நாட்டுடைய மண்ணின் பெருமை 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதற்குரிய ஆய்வுகள், அதனுடைய ஆய்வுடைய சான்றுகள், அந்த ஆய்வுடைய தொகுப்புகள், அதற்குரிய ஆதாரங்கள் அத்தனை ஒன்றிய அரசாங்கத்திலே கொண்டு கொடுத்தோமே, இன்றைக்கு அங்கீகரிக்கிறார்களா? தமிழோட வரலாறு 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று நம்மை அங்கீகரிக்கிறார்களா? அங்கீகரிக்கவில்லை. அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், மண்ணை காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அத்தனை பேருக்கு உண்டு என்று சொல்லுகிறார். இதுல கட்சியெல்லாம் கிடையாது. அவன் ஒரு கடையை புதுசு புதுசா தேர்ந்தெடுக்கிறான். நான் கட்சியை சொல்லவில்லை. அதனால்தான் தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னார், நாமெல்லாம் தமிழர்களை ஒன்றிணைய வேண்டிய காலம் வந்து விட்டது. ஏதோ மந்திரி பதவிக்காக, எம்எல்ஏ எம்பி பதவிக்காக அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கஷ்டப்படுவது, உழைப்பது, ஒரே எண்ணத்தில் இருப்பது தமிழர்களை ஒன்று திரட்டணும். ஒன்று திரட்டவில்லை என்று சொன்னால் இந்த மண் அவளுக்கு சொந்தம் என்று சொல்லிவிடுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அருமை நண்பர்களே, அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொர்க்கை போன்ற பகுதியிலே தொடர்ந்து ஆய்வாளர்கள் இன்றைக்கு தொல்பொருளுக்கு ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார். ஆக அந்த மண்ணை காக்க வேண்டிய பொறுப்பிலே இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார். இளைஞர்களே, நீங்கள் ஒன்று திரண்டு என் பின்னால் என்று சொல்லுகிறார். அடுத்து சொன்னார், மொழியை காப்போம் என்று சொன்னார். என்ன பிரச்சனை? நாம சொல்றோம் திராவிட நாகரிகம், 5300 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டவர்கள். திராவிட நாகரிகம் தான் முந்தையது நாம் சொல்லுகிறோம். வட இந்தியாவில் இருக்கிற அவள் சொல்லுகிறார்கள், வேதகால நாகரிகம் தான் முந்தையது என்று அவள் சொல்லுகிறார்கள். நாம் சொல்லுகிறோம் திராவிட நாகரிகம் தான் முந்தையது. ஏன்னா எங்க வாழ்க்கை 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. வேதகால நாகரிகம் என்பது வட இந்தியாவில் சொல்லுகிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், இல்லை இல்லை இதுதான் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்தது என்ன சொல்லுகிறார்கள்? நாம் ஏற்கனவே இருமொழி கொள்கை என்று சொல்லுகிறோம். என் தாய்மொழியான தமிழ், எங்களுக்கு வெளிநாட்டுக்கு நாங்கள் போகணும், எங்கள் வீட்டு பிள்ளைகள் படிச்சிருக்கிறான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், டாக்டர் படிச்சிருக்கிறான், ஜெர்மனுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு இணைப்பு மொழி தேவை, அது ஆங்கிலம் இருந்தால் போதும் என்று இருமொழி கொள்கை என்று பேரறிஞர் அண்ணாவில் கொண்டு வந்தார்கள். அண்ணன் கலைஞர் அதை கட்டி காத்தார்கள். அதே வழியிலே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியார் அவர்கள் எங்கள் கொள்கை இருமொழி கொள்கை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதகால நாகரிகம் தான் முந்தியது என்று சொல்லப்படுகிற அந்த அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் நிதியை தர மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், மொழி விஷயத்தில் நீங்க விளையாடாதீர்கள். நீங்க மும்மொழி கொள்கை என்று சொன்னால் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, நான் என் தமிழ்நாட்டு மக்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்த முடியும் என்று நீங்க பறைசாற்றுகிறார். நான் இப்படி கேட்க விரும்புகிறேன், தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்து புகுத்துகிறீர்களே, அதுல என்ன இருக்குது? என் வாழ்க்கையில் ஏற்பட்டதை நான் சொல்றேன். நான் படிக்கிற காலத்தில் எப்பொழுது காங்கிரஸ் பேரை ஆண்டு கொண்டிருந்த காலம், நான் ஆரம்ப பள்ளி படித்த காலம். நான் படிக்கும் போது 8வது ஒரு பரீட்சை உண்டு, 10வது ஒரு பரீட்சை உண்டு அப்பொழுது. இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றீங்க? 5வது ஒரு பரீட்சை, 8வது ஒரு பரீட்சை, 10வது ஒரு பரீட்சை. சொல்றேன், நான் 8வது படிக்கிற போது இஎஸ்எல்சி பேர். அந்த இஎஸ்எல்சி நான் எழுத போறது, நான் பாஸ் பண்ணேன், நான் 9வதுக்கு போயிட்டேன். என் பக்கத்திலே ஒரு பையன் கொங்கநாட்டான்னு ஒருத்தன், 8வது ஃபெயில் ஆயிட்டான், இஎஸ்எல்சியில் மாடு மேய்க்க போயிட்டான். யோசிச்சு பாருங்க. ராஜகோபாலாச்சாரியர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கமே ஒரு ஆணை போடப்பட்டது, குலத்தமிழ் கல்வி திட்டம்.
கால நேரத்தில் நீ படி, மத்தியான நேரத்தில் உங்க அப்பா செய்யற தொழில் செய். கால நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் படி, மத்தியான நேரம் ஆனாக்கா நீ உங்க அப்பா செய்யற தொழில் செய். என்ன உங்க அப்பா செய்யற தொழில்? இன்னைக்கு தச்சு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தச்சர் மகன் இன்றைக்கு டாக்டராக அமெரிக்காவில் வேலை பார்க்கிறான். அந்த சட்டம் மட்டும் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் அவன் பையன் தச்ச வேலைக்கு தான் போய் இருக்க முடியும், டாக்டர் ஆயிருக்க முடியாது. ஒரு அழகு சிகை அலங்காரம் நடத்துகிறவனுடைய பையன் கால நேரத்தில் படித்திருந்தான் என்று சொன்னால், மாலை நேரத்தில் அப்பன் தொழில் செய்திருந்தால் அவன் எப்படி என்ஜினியராக இருக்க முடியும்? அந்த காலத்தில் இதற்காக போராடியவர்கள் 3 மும்மூர்த்திகள், பெரியார், அண்ணா, கலைஞர். இவர்கள் போராடி சிறைக்கு போனார்கள் தான் ராஜகோபாலாச்சாரி அதை வித்ட்ரா பண்ணார். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மீண்டும் என்ன சொல்லுகிறது? புதிய கல்விக் கொள்கை என்ற பேரில் நீங்க 5வது எழுது பரீட்சை, 8வது பரீட்சை எழுது, 10வது பரீட்சை எழுது, அப்படி பரீட்சை நீ ஃபெயில் ஆயிட்டீனாக்கா அதுக்காக நான் விஸ்வகர்மான்ற ஒரு திட்டத்தை கொடுக்குறேன், பேங்கில் நான் லோன் தரேன், நீ போய் உங்க அப்பன் தொழில் செய்ய என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் மீண்டும் ராஜகோபால் ஆச்சாரி மீண்டும் தமிழ்நாட்டில் முடக்க முயற்சிக்கிறார் என்று பொருள் தவிர வேற என்ன பொருள் இதுக்கு? அது எதிர்க்க வேண்டும் என்று சொல்வது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நான் அறநிலையத்துறை அமைச்சருங்க மேடையில் இருக்கிற காரணத்தினால் நான் அவர் வழியிலே நின்று நான் சில கருத்துக்களை சொல்ல நான் விரும்புகிறேன், என் வழியில் கூட அல்ல. பொதுவாக நான் எப்பொழுதும் குடிப்பது உண்டு, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தமிழை முதலாக வாழ வைத்தது பக்தி இலக்கியம். திராவிட இயக்கம் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் தான் மரமலையடிகள், அதற்கு பின்னால் திருவிக, அதற்கு பின்னால் பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர், நாம் 2021 தான் இந்த தமிழை நாம் வளர்த்திருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னால் தமிழ் வளர்த்தது பக்தி இலக்கியங்கள். அதை நாம் மறுக்க முடியுமா? நாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர்கள் என்கிற காரணத்தினால் தமிழர் நாங்க தான் 1ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நூற்றாண்டில் வளர்த்து என்று நாம் சொல்ல முடியுமா? 2ஆம் நூற்றாண்டில் தமிழ் வளர்ந்தது ஐம்பெரும் காப்பியங்களால், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி போன்ற காப்பியங்களால் அன்றைக்கு தமிழ் வளர்ந்தது. 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் பக்தி இலக்கியம் பரவசமானது. சைவத்தை வளர்த்தவர்கள் 63 நாயன்மார்கள், வைஷ்ணவத்தை வளர்த்தவர்கள் 12 ஆழ்வார்கள். எந்த சைவ கோயிலுக்கு போனாலும் திருப்புகழ் பாடப்படுகிறது, திருவாசகம் பாடப்படுகிறது, தேவாரம் பாடப்படுகிறது. இந்த சைவத்தை பரப்பி 63 நாயன்மார்களே 4 பேர் முக்கியமானவர்கள், சமய கூறர்கள் என்று சொல்வார்கள். அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசு என்று சொல்லப்படுகிற 4 சமய கூறர்கள் என்று அவரை குறிப்பிடுவார்கள். 63 நாயன்மார்கள் அவர்கள் தான் ஹீரோக்கள். இப்ப என்ன ஹீரோன்னு சொன்னாதான் பல பேருக்கு புரிகிறது. அந்த 4 பேர் ஹீரோக்கள். அவங்க பாடினதான் தேவாரம், திருவாசகம். அது தமிழ் தானே பாடினார்கள். 15ஆம் நூற்றாண்டில் பிறந்த எங்கூர்காரர் அருணகிரிநாதர், அவர் பாடியது திருப்புகழ். தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகன் கோயில் எல்லாம் பாடப்படுவது திருப்புகழ். நான் கேட்கிறேன், ஆக திருப்புகழும் தேவாரமும் திருவாசகமும் பக்தி இலக்கின்ற பேரில் தமிழ் தானே இருக்கிறது. ஆழ்வார்கள் 12 பேர். சனிக்கிழமையான இது புரட்டாசி மாசம் 2ஆம் சனிக்கு போடலாமா தழுவு, 3ஆம் சனிக்கு தழுவு போடலாமா நம்மால் பேசிக் கொண்டிருக்கிற மாதம் இந்த மாதம். அந்த வைஷ்ணவத்தை பரப்பியது 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை, திருவம்பாவை போன்றவர்கள் எல்லாம் வைஷ்ணவ திருக்கோயிலில் பாடப்படுவது. இதுவும் தமிழ் தானே. நான் உதாரணத்துக்கு ஒன்றே 4000 திருப்பத்தில் ஒன்று சொல்லுகிறேன். குலம் தரும் செல்லும் ஒருத்த போய் ஒரு ஏழை அவன் திருக்கோயிலுக்கு போறான், வைஷ்ணவ கோயிலுக்கு. ஏன்னா பணக்கார சாமி நாம எதை சொல்றோம்னா திருப்பதியை சொல்றோம். திருப்பதி சொன்னா என்ன நினைப்பாரு தெரியல, சேகர் பாபு அவரை கேட்டா இல்லை எங்க ஸ்ரீரங்கம் தான் சொல்லுவார். ஏன்னா திருப்பதியில் இருக்கிறது வைஷ்ணவ கோயில் தான், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற வைஷ்ணவ கோயில் தான். எங்க ஊருக்கு பக்கத்தில் 10வது கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்குது, திருவரங்கன்னு இருக்குது. அதுக்கு பேரை எங்க ஊர்ல சொல்லுவான்.
ஆதி திருவரங்கம் அநாத ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு முந்தைய கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் திருவரங்கம் என்கிற கோயில் எங்க ஊருக்கும் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு குடமுழுக்கு எடுக்கிற பணியிலே நம்முடைய சேகர்பாபு அதற்கு பணத்தை ஒதுக்கி அற்புதமாக அந்த பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவைகளெல்லாம் வைஷ்ணவ கோயில்கள். அந்த வைஷ்ணவ கோயில் போய் என்ன மாதிரி ஒரு ஏழை வைஷ்ணவ கோயில் சொல்றான், புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் நீள் வீசும் பெற்ற தாயினும் ஆயினை செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். 4020 வைஷ்ணவ கோயில பாடுகிற தமிழ்ல நான் பாடுறேன். இப்ப 4000 வரணும். உங்களுக்கு எல்லாம் புரிகிறது, சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. இதுவே தமிழ்நாட்டில் இந்தி வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? கோயிலில் போய் நாம் இந்தி சொல்ல முடியுமா? பேஜே பேஜான்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த தமிழுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்க ஆபத்து வந்திருக்கிறது. ஆனால் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர், மொழியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழர்களே நமக்கு உண்டு, இளைஞர்களே உணர்களுக்கு உண்டு. அதைத்தானே அவர் சொல்லுகிறார். ஆக திருக்கோயிலே பக்தி இலக்கியங்கள் என்று பாடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன சதி செய்கிறார்கள்? இந்த 10 ஆண்டு காலத்திலே இந்த தமிழ் வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசாங்கம் நமக்கு ஒதுக்கிய பணம் 167 கோடி ரூபாய். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அனைவரும் வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். இங்க இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வியாபார தொழில் செய்யறவங்க தான். மண்டல தலைவர் இருக்கிறார் அரிசி வியாபாரி, அவர் கூட ஜிஎஸ்டி கட்டுறாரு 5% இல்லையா? சேகர்பாபு வலது கை, அவர் எல்லாரும் ஜிஎஸ்டி பண்றோம். ஆனால் இப்படி பல பணங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் கட்டினாலும் நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு 10 ஆண்டு காலம் அவர்களுக்கு நமக்கு ஒதுக்கிய பணம் 167 கோடி. ஆனால் எங்கேயோ திருக்கோயில் எங்கே சொல்லப்படுகிற சமஸ்கிருதம் என்கிற மந்திரம், கல்யாண வீட்டுக்கு போனா கன்னிகாதானம் சமர்ப்பியாமி, கோமதானம் சமர்ப்பியாமி, பூதானம் சமர்ப்பியாமி, யாருக்கு ஒன்றும் புரியாது. இந்த சமர்ப்பியாமி சமர்ப்பியாமின்னு சொல்லப்படுகிற சமஸ்கிருதத்துக்கு அவங்க இந்த 10 ஆண்டு காலம் ஒதுக்கிய பணம் வளர்ச்சிக்காக 2435 கோடி. சமஸ்கிருதம் வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற பணம் 2435 கோடி. நம்முடைய தாய்மொழியான உயிரும் இருக்கிற தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவங்க கொடுத்த பணம் 167 கோடி. ஒரு கண்ணுக்கு வண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் இந்த ஒன்றிய அரசாங்கம் வைக்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதைத்தான் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். தமிழை காப்பதற்காக நாம் ஒன்றிணைவோம். அதுக்கு என்ன சொல்றார்? மானம் காக்க, மானத்தை காப்பாக ஒன்று திரளுவோம். நம்முடைய பிரஸ்டேஜ் போகுது. 40 தொகுதியாக இருக்கிற நாடாளுமன்றத்தை குறைக்கலான்னு பார்க்கிறாங்க. என்ன உண்மை நிலைமை என்ன? காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக என்ன பொழுது இந்தியாவுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர என்று சொன்னால் மக்கள் கட்டுப்பாடு வேணும், ஜனத்தொகையை குறைக்கணும். சொன்னது யாது? ஒன்றிய அரசாங்கம். அண்ணா இந்திரா காந்தி ஒன்றிய அரசாங்க பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர், அவரே சொற்றொடரில் அவர் விளையாடுறவராச்ச, விளம்பரம் போடுறார். ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனையில் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலால் ஒருத்த 5 பேர் 6 பேர். யாரா கேளன், உங்க கூட எத்தனை பேரா போந்தாங்க? நாங்கள் அண்ணன் தம்பி 9 பேர் இருக்கிறோன்னுவான். எவ்வளோ பேர்? 9 பேர். சில பேர் சொன்னா நான் தனியாக பிறக்கலப்பா, நான் 5 பேரோட பிறந்தப்பா. பெருமையாக பேசின காலங்கள் ஒரு காலம் தமிழன். நான் கூட சில நேரம் கிண்டலாக சொல்றது, உங்கள் அப்பா அம்மா தூங்கவே இல்லையாடா, மொத்த நாளும் தூங்காதே இருந்துட்டு இருக்கிறாங்களேடா கூட நான் நகைச்சுவாக சொல்லுது உண்டு. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற பொழுது பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூலில் அப்படி பேசிக்குவோம் நாங்கள். அப்படி கலைஞர் ஆட்சி சொன்னார். இன்றைய அரசாங்கம் சொல்லிட்டது, நாம் இருவர் நமக்கு இருவர். கொஞ்ச நாள் ஆச்சு, அடுத்து விளம்பரம் போட்டார், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னர். கலைஞர் ஆட்சியில் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னர். அப்புறம் 3 மாசம் ஆச்சு, மறுபடியும் மாத்தினார் ஒரு விளம்பரத்தை. என்னன்னா, நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்ன்ட்டார். நமக்கு இதுக்கு இன்னொருவர், வானாம் பிள்ளைங்களே வானாம், நாம் 2 பேரும் கொஞ்சிக்கலான்ட்டார்.
இப்படி தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறக்காமல் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவில் முதல் பரிசு வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். அண்ணன் கலைஞர் ஆட்சி கழகாட்சியில் வாங்கினோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் நாடாளுமன்றத்தை சீரமைக்க போகிறோம் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரில் இருப்போம் இன்றைக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்காம அங்கே இருக்கிற உட்காரத்து கூட இடம் இல்லாமல் அவன் தமிழ்நாட்டிலே வேலை செய்யறதுக்கு வருகின்ற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற பொழுது, இன்றைக்கு இந்த ஜனத்தொகை அடிப்படையில் இன்றைக்கு தொகுதியை மீண்டும் வரையறுக்கப்பட்டால் நம்முடைய தொகுதி குறையும். ஒன்றிய அரசாங்கத்தில் பேச்சதை கேட்டது நாங்கள் தவறா? நீங்கள் கேட்ட பேச்சை நான் கேட்பதற்காக கொடுக்கிற தண்டனையா? இதைத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொல்லுகிறார். நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, எங்களுடைய தொகுதியை குறைக்க கூடாது. அது எங்களுடைய மான பிரச்சனை. அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே நாட்டு மக்களுக்காக போடுகிற திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய தீர்மானத்தை சட்ட வடிவாக்குகிற பொழுது இங்கே இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நேர்முக பிரதியாக இருக்கிற ஆளுநர் என்று சொல்லுகிற கவர்னர் கையெழுத்து போடுகிறாரா? இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக ஒன்றை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் நாட வேண்டிய நிலை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. எதையாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு போடுகிற திட்டத்திற்காக ஒன்றிய அரசாங்கத்துடைய ஏஜெண்டாக இருக்கிற ஆளுநர் கையெழுத்து போடுகிறாரா, இசையை தருகிறாரா? ஒரு மனிதன் பண்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக நமக்கு இருப்பதற்கு காரணம் கல்வியிலே நாம் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு பண்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்குகிறோம். கல்வியிலே நாம் முதல் மாநிலமாக இருக்கிற காரணத்தினால்தான் பொருளாதார ரீதியாக நாம் வளர்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் இங்கே ஏராளமாக இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே இருப்பவன் படித்து விட்டு அயல்நாட்டுக்கு போகிறான். அயல்நாட்டுக்கு போகிறோம், கை நிறைய டாலர் கணக்கில் சம்பாதிக்கிறான். அந்த பணமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆக கல்வி என்பது தனிமனித ஒடுக்கத்தை, கல்வி என்பது ஒரு பண்பாட்டை, கல்வி என்பது பொருளாதாரத்தை, கல்வி என்பது சமநிலையை உருவாக்குகிறது. கல்வி, அந்த கல்விக்கு உச்சம் எது? பள்ளிக்கூடம், நடுநிலை பள்ளிக்கூடம், உயர்நிலை பள்ளிக்கூடம், மேல்நிலை பள்ளிக்கூடம், கல்லூரிகள். உச்சம் என்ன? பல்கலைக்கழகம் தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற 22 பல்கலைக்கழகத்திற்கு 18 பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்கு துணைவேந்தர் இல்லையே. இந்த துணைவேந்தர் இல்லாததுக்கு யார் காரணம்? ஒன்றிய அரசாங்கத்தோட ஏஜெண்டாக இருக்கிற ஆளுநர் இங்கே ரவிதானே, மாண்புமிகு ரவிதானே அதுக்கு காரணம். ஆக எங்களுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், மானத்தை காப்பாற்ற, மண்ணை காப்பாற்ற, மொழியை காப்பாக ஒன்று திரளுங்கள், என்னோடு ஒன்றாக திரண்டு தமிழ்நாடு ஒரு அடியில் வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் பாசறை கூட்டத்திற்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்களே, உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் வளருங்கள். நீங்கள் கொள்கை ரீதியாக வளர்ந்தால்தான், நான் சொன்னேனே 5ஆம் தலைமுறை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் குறிப்பிட்டேனே, அவரோடு இருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தொண்டு செய்ய முடியும். எனக்கு சேகர்பாபுக்கெல்லாம் 60 வயதை நாங்கள் தாண்டி விட்டோம். இதுவரைக்கும் நாங்கள் வயசு சொன்னதில்லை, இருந்தாலும் நான் துணிஞ்சு சொல்லுகிறேன். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இளைஞனில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நான் எப்பொழுதும் இளைஞனில் இருக்குன்னு ஆசைப்படுவேன். என் மனது அப்படி, என் செயல் அப்படி. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், வயது எங்களுக்கு 60 தாண்டி விட்டது. இன்னும் தமிழ்நாட்டுக்கு தொண்டு செய்வதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது. இந்த 50 ஆண்டு காலம் யார் செய்ய முடியும்னா தம்பி உதயநிதி ஸ்டாலினால் தான் செய்ய முடியும். ஆனால் இங்கே இருந்திருக்கிற இளைஞர் பட்டாளம், உங்களுடைய மாவட்ட அமைப்பாளரும் உங்களுடைய மாவட்ட துணை அமைப்பாளர், அவருக்கு பின்னால் அணி திரண்டிருக்கிற இந்த கிழக்கு மாவட்டத்திலே கூடியிருக்கிற, குறிப்பாக துறைமுகம் தொகுதி, எழும்பூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கிற என் தம்பிமார்கள், கொள்கையோடு வளருங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.